திமுகவுல இளைஞர் அணி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்பா இருக்கோ, அதே போல பாமகவிலயும் இளைஞர் அணி ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்பா இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய அன்புமணி அண்ணா. இளைஞர் அணி தலைவரா இருந்தப்ப நல்லா இந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டாருங்க. இப்ப இளைஞர் அணி தலைவரா இருக்கிறவர் நம்மளுடைய சகோதரர் கணேஷ்குமார். ஏங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம கணேஷ்குமாரை பத்தி தெரியும். அவரு பதவி ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்குமே ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம இன்னுமே இதை கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வர 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை காமராஜர் அரங்கத்துல மாநில இளைஞர் அணி மீட்டிங் நடக்க போகுதுங்க. சகோதரர்களே எல்லாருமே வெள்ளை சீருடை ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்க. ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம கலந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகமும் அந்த மீட்டிங்ல தாங்க இருப்பாங்க. நம்மளுடைய அன்புமணி அண்ணா மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாங்க. அதை ஒருத்தருமே ஒரு சகோதரனுமே மிஸ் பண்ணாம அங்க அதை கேளுங்க. அதே போல இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் சகோதரர்களே. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்க. நன்றி.